இதுவரை நம்முடைய வாழையடி வாழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனடியாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவு ஒரு விழிப்புணர்வு பதிவு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இன்றைய காலகட்டத்தில் கொரோனா வைரஸுக்கு எதிராக போராடக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு நாடுமே தடுப்பூசியை நம்பி தான் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 வகையான தடுப்பூசிகள் பயன்பாட்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு பிராண்டோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா கோவேக்சின். இது பாரத் பயோடெக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் தயார் பண்ண ஒரு வேக்சின் தடுப்பூசி. இன்னொரு பிராண்ட் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா கோவிஷீல்டு. இது சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிற ஒரு நிறுவனம் தயாரித்த தடுப்பூசி. இப்போ இந்த 2 தடுப்பூசியுமே பயன்பாட்டில் இருக்குது. இப்போ மக்களுக்கு உள்ள குழப்பம் என்னன்னு கேட்டால், தடுப்பூசி போட்டுக்கொள்வது பாதுகாப்பானதா அப்படின்னு தான் கேள்வி. பாதுகாப்பானது தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே நம் நாட்டு பிரதமர் முன் தானே போட்டிருக்கார். அப்போ அதன் மூலமாக நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம், தடுப்பூசி போட்டுக்கொள்வது மிகவும் பாதுகாப்பான ஒன்று தான். அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்துடைய அவசர அத்தியாவசிய தேவையாகவும் இருக்குது. ஸோ எல்லோரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். இந்த பதிவோட நோக்கம் இந்த கோவேக்சின் கோவிஷீல்டு அப்படின்னு 2 வேக்சின் இருக்கு இல்லையா, இந்த 2க்குள்ள வித்தியாசம் என்னன்னு மட்டும் சொல்கிறது தான் என்னோடய வேலை. எந்த வகையில் செயல்படுது, இந்த 2க்கும் என்ன வேறுபாடு, இது ஒரு அறிவியல் விழிப்புணர்வாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இன்றைய பதிவில் கோவிஷீல்டை பற்றி மட்டும் பார்ப்போம். இந்த கோவிஷீல்டுன்னு சொல்லக்கூடிய வேக்சினில் என்ன இருக்குது, அந்த உடம்புக்குள்ளே போய் என்ன தான் செய்யுது, இதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம நாட்டுக்குள்ளே அண்டை நாட்டிலிருந்து, ஒரு எதிரி நாட்டிலிருந்து ஒரு உளவு விமானம் உள்ளே வருது. உளவு விமானம்னா நம்ம நாட்டினுடைய இராணுவ தளவாடங்களை நோட் பண்ணுறதுக்காக, நம்மளுடைய ரிசோர்ஸஸ் எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படின்ற டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்காக எதிரி நாடு என்ன பண்ணுதுன்னு கேட்டால், ஒரு ஆள் இல்லாத ஒரு விமானத்தை நம்ம நாட்டு எல்லைக்குள்ளே அனுப்புது, வான் எல்லைக்குள்ளே. ஸோ திடீர்னு பார்த்தா நம்மளுடைய வான் எல்லைக்குள்ளே ஒரு ஆள் இல்லாத ஒரு விமானம் பறக்குது. அதுக்கு பேர் உளவு விமானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உளவு விமானத்தில் ஆள் கிடையாது, உள்ள ஆயுதமும் கிடையாது. நம்ம என்ன பயப்படுவோம்னு கேட்டால், அந்த விமானத்திலிருந்து நிறையா குண்டுகள் நம் மக்கள் மீது பொழியுமா, நம் நாட்டை தாக்குமா அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். ஆனால் அந்த விமானம் ஒரு 10 முறை 15 முறை வட்டம் அடிச்சிட்டு மீண்டும் அந்த எதிரி நாட்டுக்குள்ளேயே போயிடும். இந்த 10-15 முறை வட்டம் அடிக்கும்போது அந்த உளவு விமானத்தில் உள்ள கருவிகள் செயல்பட்டு, இந்த கேமரான்னு சொல்கிறோம் இல்லையா, புகைப்பட கருவிகள், அது செயல்பட்டு என்ன பண்ணணும்னு கேட்டேன், நம்ம நாட்டினுடைய வளங்களை, இராணுவ தளவாடங்களை எங்கெங்கே இருக்குன்ற டேட்டாவை கலெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடும். இது பொதுவாக ஒரு நாடு இன்னொரு நாட்டு மேலே போர் தொடுக்கும் முன்பாக சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணுன்றக்காக கையாளுகின்ற ஒரு முறை. இப்போ மேற்சொன்ன உதாரணத்தில் நம்ம நாட்டுடைய எல்லைக்குள்ளே எதிரி நாட்டுடைய உளவு விமானம் உள்ளே வந்த உடனே நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். ஒரு விதமான அச்சத்திற்குள் அல்லது பீதிக்குள் நாம் இருக்க வேண்டிய கட்டாயம் வருது. உடனே நம்ம என்ன பண்ணுவோன்னு கேட்டால், எதிரி நாடு ஏதோ ஒரு விமானத்தை அனுப்பி நம்ம மீது தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருப்பதாக நினைத்து கொண்டு, நமக்கு என்ன தெரியாதுன்னு கேட்டால் அது உளவு விமானம்னு தெரியாது. தெரியாதனால நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டால், ஒரு எச்சரிக்கை உணர்வோடு
ஒரு முன்னெச்சரிக்கை உணர்வோடு பாதுகாப்புக்காக என்ன பண்ணுறோன்னு கேட்டால் நம்மளுடைய படைகளை பலப்படுத்துகிறோம். ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம நாட்டுடைய படை வீரர்கள் ஆயுதங்கள் தயார் நிலையில் வைக்கப்படும். ஏன்னு கேட்டால் தாக்குதல் நடந்திடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தில். ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி எந்த விதமான தாக்குதல் நடக்கலை. அந்த உளவு விமானம் மீண்டும் அந்த எதிரி நாட்டு எல்லைக்குள்ளேயே போயிடுச்சு. இருந்தாலும் கூட நம் நாட்டில் நம்முடைய படை வீரர்கள் தயார் நிலையிலே இருப்பார்கள். இப்போ இந்த உதாரணத்தை வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் கோவிஷீல்டுன்னு சொல்லக்கூடிய வேக்சினில் ஒரு கிருமி இருக்கிறது. அந்த கிருமி ஒரு ஆள் இல்லாத உளவு விமானம் போல். இந்த கிருமியை நம் உடலுக்குள் செலுத்தும் பொழுது நம் உடலுக்குள் எந்த விதமான தீங்கும் செய்யாது. எப்படி ஆள் இல்லாத உளவு விமானம் குண்டு மழை பொழியாதோ, ஆயுத தாக்குதல் நடத்தாதோ, அது மாதிரி இந்த கோவிஷீல்டுன்னு சொல்லக்கூடிய வேக்சினில் உள்ள குணமாற்றம் செய்யப்பட்ட கிருமி, இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜெனட்டிக்கலி என்ஜினியர்டு வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ரீகாம்பினன்ட் வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது குணமாற்றம் செய்யப்பட்ட ஒரு வைரஸ் கிருமி. இது எதனோட ஒப்பிட்டு நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்டால் ஒரு ஆள் இல்லாத உளவு விமானம் போல். இந்த ஆள் இல்லாத உளவு விமானத்தினால் நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது இல்லையா? அது மாதிரி இந்த ஜெனட்டிக்கலி என்ஜினியர்டு வைரஸ்னால் நம்ம உடலுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. உளவு விமானம் உள்ளே வந்தவுடனே நம்ம நாட்டு படை வீரர்கள் தயார் நிலைக்கு போனாங்க, ஆயுதங்கள் தயார் நிலைக்கு வந்தது இல்லையா? அதே மாதிரி இந்த கோவிஷீல்டுன்னு சொல்லக்கூடிய இந்த குணமாற்றம் செய்யப்பட்ட வைரஸ் நம்ம உடலுக்குள் வந்ததும் அல்லது செலுத்தப்பட்டதும் நம்ம உடலுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் என்ன பண்ணணும்னு கேட்டால் தயார் நிலைக்கு வரும். உள்ளே யாரோ ஒரு எதிரி வந்துட்டான், அவனை அட்டாக் பண்ணணும் அப்படின்ற தயார் நிலைக்கு வரும். அதை தான் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் நோய் எதிர்ப்பு மண்டலம் செயல்பட்டு ஆன்டிபாடின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை தயார்படுத்தி ரெடியாக வச்சிரும். எதற்காகன்னு கேட்டால் தாக்குதல் ஒருவேளை நடந்தால் அதை முறியடிக்கும் விதமாக படை வீரர்கள் எவ்வாறு தயாரானார்களோ அதுபோல் நம் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆன்டிபாடின்னு சொல்லக்கூடிய அந்த ஆயுதங்களை தயார் நிலையில் வச்சிரும். இப்போ மீண்டும் பழைய நிலைக்கு போவோம். எதிரி நாட்டு விமானம் நம் நாட்டு வான் எல்லை பகுதிக்குள் உளவு விமானம் வட்டமடிக்கும் போது நாம் தயார் நிலையில் இருந்தோம். அந்த உளவு விமானம் சென்ற பிறகும் கூட நாம் தயார் நிலையில் தான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதிரி நாடு தாக்குதல் நடத்துதுன்னு வச்சுக்குவோம். நம்ம அதை எளிதாக முறியடிக்க முடியும் இல்லையா? ஏன்னா ஆல்ரெடி நம்ம எதில் இருக்கோம்னு கேட்டால் தயார் நிலையில் தான் இருக்கோம். நம் படை வீரர்கள் ஆயுதங்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த கோவிஷீல்டுன்னு சொல்லக்கூடிய வேக்சின் நம்ம போடும்போது அதன் மூலமாக குணமாற்றம் செய்யப்பட்ட ஒரு வைரஸ் கிருமி நம் உடலில் செலுத்தப்படுகிறது. நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் தூண்டப்படுகிறது. அதன் வாயிலாக கொரோனா கிருமிக்கு எதிராக ஆன்டிபாடி என்ற ஒரு பொருள் தயார் செய்யப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் நமக்கோ அல்லது கோவிஷீல்டுன்னு வேக்சின் போட்ட அந்த நபருக்கோ உண்மையிலேயே கொரோனா தொற்றை ஏற்படுத்தக்கூடிய கிருமி உள்ளே நுழைந்தால் ஏற்கனவே தயார் நிலையில் உள்ள ஆன்டிபாடின்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் உடனடியாக அந்த இடத்துக்கு சென்று கொரோனா வைரஸ் கிருமியை அழித்துவிடும். இதுதான் கான்செப்ட். இன்னொரு எளிய நடைமுறையில் உள்ள உதாரணம் கூட பார்க்கலாம். இப்போ ஒரு நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய நிறுவனம், 1000-10,000 பேர் வேலை பார்க்குற நிறுவனம். அந்த நிறுவனத்தில்
திடீர்னு ஒரு நாள் எல்லாருமே பரபரப்பாக இயங்குறாங்க. ஏதோ ஒரு அறையில் இல்லை ஒரு மாடியில் தீப்பற்றி எரிவதாக செய்தி தரப்படுகிறது. செய்தி வந்தோடனே எல்லாரும் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்தால் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி எல்லாருமே ஆக்டிவாக இருக்காங்க. கடைசியாக தான் தெரியுது, இது செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒத்திகை நிகழ்ச்சி. இப்போ சுனாமி வர்றதா ஒரு ஒத்திகை நிகழ்ச்சி நடத்துகிறோம் இல்லையா? வந்து விட்டால் எவ்வாறு செயல்பட வேண்டும், புயல் வந்தால் எவ்வாறு செயல்படணும் அப்படின்ற விஷயம் எப்போ தெரிய வரும்னு கேட்டால் அந்த சம்பவத்துடைய இறுதியில் தான் தெரியும். அப்போ செயற்கையாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி ஒரு அசம்பாவிதம் நிகழ்வது போன்ற ஒரு பிரமையை ஏற்படுத்தி அதன் வாயிலாக நமக்கு ஒரு நன்மையை தேடிக்கொள்கிறோம் இல்லையா? அது மாதிரி இந்த குணமாற்றம் செய்யப்பட்ட வைரஸை பயன்படுத்தி நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டி நிறைய ஆன்டிபாடியை உற்பத்தி பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ யாரெல்லாம் கோவிஷீல்டு வேக்சின் போடுறாங்களோ அந்த நபருடைய உடலில் கொரோனா வைரஸ் கிருமிக்கு எதிராக போரிடக்கூடிய ஆன்டிபாடின்னு சொல்லக்கூடிய பொருள்கள் தயார் நிலையில் இருக்கும். இப்படிப்பட்ட நபர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்படும் போது அந்த கிருமியினால் பாதிப்பு அதிகம் ஏற்பட விடாமல் இந்த ஆன்டிபாடி தடுத்துவிடும். இந்த அடிப்படையில் தான் வேக்சின் போடுறது முக்கியம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அறிவியல் அடிப்படை அறிவு இல்லாத பாமர ஜனங்களுக்கு எளிமையாக புரியணுன்றக்காக தான் உதாரணங்கள். இந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் நல்லா தெளிவாக தெரியும். ஸோ இந்த பதிவோட நோக்கம் பொதுமக்களுக்கு எளிமையில் புரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட உதாரணங்கள். ஸோ இதன் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டால், கோவிஷீல்டுன்னு சொல்லக்கூடிய இந்த வேக்சினை போடுறதன் மூலமாக நம்ம உடம்பில் கொரோனா கிருமிக்கு எதிராக ஆன்டிபாடியை உற்பத்தியை தூண்டுகிறோம் அப்படின்னு அர்த்தம். அது எப்படி தூண்டுகிறது அப்படின்றதுக்கு தான் என்ன சொன்னேன்னு கேட்டால், உள்ளே போடக்கூடிய அந்த கோவிஷீல்டு வேக்சினில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், குணமாற்றம் செய்யப்பட்ட கிருமி. அந்த குணமாற்றம் செய்யப்பட்ட கிருமினால் தொந்தரவு வராதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வராது. ஏன்னா அந்த குணமாற்றம் செய்யப்பட்ட கிருமிகளை இப்போ நம்ம புதுசாக பயன்படுத்தலை. இதுக்கு முன்னால் நிறைய வேக்சினில் இந்த குணமாற்றம் செய்யப்பட்ட கிருமிகளை தடுப்பூசியாக பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் ஏதோ ஒரு புது டெக்னிக் இதில் அதிகமான ரிஸ்க் இருக்குது அப்படின்ற பயம்லாம் வேண்டாம். அனைவருமே தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்கள். கொரோனா தொற்றிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.